வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி என்றால் அது திமுக ஆட்சிதான். அனைத்து திட்டங்களிலும் ஊழல் செய்கிறார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இந்தியா மீதான 50% வரி விதிப்பு அடுத்த வாரம் திட்டமிட்டபடி அமலுக்கு வரும். டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் உறுதி. நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த நபர் கைது. சுவர் ஏறி குதித்தபோது பிடிபட்டார். 644 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். பள்ளி தாளாளர் வீட்டில் நகை பணம் திருட்டு. முன்னாள் போலீஸ்காரர் உட்பட 9 பேர் கைது. தலைமறைவாக உள்ள 3 கொள்ளையர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. மிஸ்டர் PM என்று நடிகர் விஜய் கூறுவதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு மனைவிக்கு பிரசவம் பார்த்த வங்கி மேலாளர். வீட்டின் முன்பு ஆம்புலன்ஸுடன் காத்திருந்த சுகாதாரத்துறையினர் அதிர்ச்சி. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் 124.97 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நகைகள் அணிந்து வந்தால் மகளிர் உரிமை தொகை கொடுக்க மாட்டார்கள். அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்தர் கிண்டல் பேச்சு. மயங்கி விழுந்த தாய் யானையை காப்பாற்ற பாச போராட்டம் நடத்தி குட்டி யானையை கொடைக்கானலில் வனப்பகுதியில் நடைபெற்ற பரபரப்பு சம்பவம். சாலையில் கிடந்த தங்க சங்கிலியை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த காவல்காரருக்கு போலீசார் பொதுமக்கள் பாராட்டு. இனி சிறையிலிருந்து யாரும் ஆட்சி செய்ய முடியாது. பதவி பறிப்பு மசோதா குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திரையரங்குகளில் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுத பிரேமலதா விஜயகாந்த். மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.